ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் டீ கடை கஜாடா மொறுன்னு செய்ய 1 கப் மாவு இருந்தால் போதுங்க. இந்த டீ கடை கஜாடாவை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. முட்டைக்கோஸ் கேக், ஆட்டுக்கால் கேக், அப்படி இல்லைன்னா வெட்டி கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் இதை முட்டைக்கோஸ் கேக்குன்னு தான் சொல்லுவோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இது. எல்லாருக்கும் இந்த கேக்கை ரொம்ப பிடிக்கும். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. அடுத்ததாக ரவை சேர்க்கணும். வறுத்தது அல்லது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இது கூட பேக்கிங் சோடா 1 பிஞ்சளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்நாக் ரெசிபிக்கு முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். சர்க்கரையிலேயே உடச்சி ஊற்றிட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துருங்க. 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம ஊற்றிருக்க முட்டையிலேயே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 முட்டை மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆரம்பத்தில் அரைச்சி ஊற்றிருக்க முட்டை பத்தாத மாதிரி தான் இருக்கும். பிசைய கரெக்டாக வந்துடும். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க மாவுக்கு அரைச்சி ஊற்றிருக்க முட்டை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. அரைச்சி ஊற்றிருக்க முட்டையே எனக்கு சரியாக இருந்தது. மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இதே மாதிரி பிசைஞ்சுக்கங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். 10-15 நிமிஷம் வைக்கும்போது ரவை நல்லா ஊறிடும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கஜடா உங்களுக்கு எந்தளவு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். கஜடா உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். கேக்கு மூழ்கி பொரிகிற அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்கல. கேக்குக்கு 3/4 வாசி தான் எண்ணெய் இருக்குது. கரண்டியில் இந்த மாதிரி மேலே எடுத்து லைட்டாக தெளித்து விட்டுருங்க. அப்போ நல்லா வெந்துடும். கேக்கை போட்ட உடனே திருப்பி விடாமல் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ பாருங்கள், லைட்டாக விரிசல் விட்டுருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம்னா நல்லா விரிசல் விட்டு வெந்துடும். இப்போ நமக்கு சூப்பராக ஆட்டுக்கால் கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்போ லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி வரும். இதே மாதிரி ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான டீ கடை கஜாடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் எப்போதுமே மீடியமான சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். முட்டைக்கோஸ் கேக் உங்களுக்கு மைதா மாவில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். எண்ணெயும் மாவும் அதிகமாக தேவைப்படாது. குறைவான மாவுலையே ஈஸியான டீ கடை கஜடா வீட்டிலையே மொறுன்னு டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அடிக்கடி செய்வீங்க. ஈஸியான ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான கஜடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.